வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போதுமே மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் தான் சமைப்போம். அதே போல் இந்த வருஷமும் நான்வெஜ் ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒவ்வொரு ரெசிபியுமே நல்லா டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீன் பெசரி ஊற வச்சுருவோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்குங்க லெமனை. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் மீன். அதுக்கான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்கறதுனால மசாலா எல்லாம் உதிராமல் மீன் கூடவே பிடிச்சி நல்லா மசாலா பிரியாமல் வரும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் நல்லா திக்காக புழிஞ்ச தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் மட்டும் சேர்த்து நல்லா பெசற அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து பெசரி எடுத்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் மசாலா ரெடி பண்ணி ஊற வச்சு செய்யும் போது இப்போ மீன் துண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்து எடுத்துக்குவோம். நான் வந்து மீனுக்கு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். இதுமாரி எடுத்துகிட்டு செய்யும் போது நல்லா மசாலா சேர்ந்து மீன் வறுவல் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா எங்கே பார்த்தாலும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்குவோம். நல்லா மசாலாவை தடவி ஒரு பிளேட்டில் நம்ம இது போல் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா ஒன்றொன்று எடுத்து எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பெசரி நல்லா எடுத்து தட்டில் இது போல் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். நம்ம இது போல் பெசரி வச்சுட்டு மித்த ரெசிபிலாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மீன் நல்லா ஊறி வந்துடும். கடைசியாக இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரசம் தான் ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறேன். இப்போ கூட்டி வச்சுருக்க ரசம் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ ரசத்தை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ரசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். எல்லாருக்கும் ரசம் வைக்க தெரியும் அப்படிங்கிறதுனால ரசத்தை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலை. இல்லைனாலும் நம்ம சேனலில் ரசம் வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இருக்குது. இப்போ இதிலே வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுக்குவோம். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் 1 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை பொரியலில் வந்து கடுகு சேர்க்காமல் வெறும் உளுந்து மட்டும் தாளித்து அதை அப்படி செஞ்சு பாருங்கள். கசப்பு இல்லாமல் கீரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு இது கூடவே சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரையை அலசிட்டே சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்து வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு இடையில நம்ம கருவாட்டு குழம்புக்கு கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம எல்லா குழம்பும் செய்கிறதுனால இது கம்மியான அளவு செஞ்சால் போதும். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியோட ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா இதை கரைச்சி வச்சுக்குவோம். குழம்பு இது போல் திக்காகவே கரைச்சி வச்சுக்குங்க. திரும்ப நம்ம தாளிக்கும் போது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கீரையும் நல்லா தண்ணிலாம் வற்றி வந்துடுச்சு. தேங்காய் துருவல் தூவி அதை எடுத்து வச்சுருவோம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு. இப்போ கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கருவாட்டு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே தாளிப்பு வடகம் சேர்த்துக்குங்க. தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்குங்க. இப்போ நல்லா தாளிப்பு வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 6-7 நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன்.
நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு நான் கத்திரிக்காயும் வாழைக்காயும் தான் போட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இது கூட சேர்த்து வதக்கிட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும். இது போல் நம்ம வதக்கிட்டு வைக்கும் போது கத்திரிக்காய் நல்லா கரையாமல் குழம்புல நல்லா வெந்து வரும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்குவோம். காயுமே நமக்கு இன்னும் வேகணும். வேகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதுக்கு இடையில நம்ம மீன் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் ஊற வச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் வெந்து குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ குழம்புல சேர்த்துக்குவோம். எப்போதுமே கருவாடை நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சு கழுவுனீங்க அப்படின்னாக்கா அந்த மேலே உள்ள அழுக்கு மண் எல்லாம் நல்லா வந்துடும். தண்ணி கூட நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துக்கங்க. இது கூடவே ஒரு 5 பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டிட்டு தோலோடையே சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்ல கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிக்குவோம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்குங்க. கூடவே கருவடகம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கருவடகம் இல்லை அப்படின்னா கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துங்க. இந்த குழம்புக்கு வந்து பூண்டு அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அந்த குழம்புக்காக தான் பூண்டு நிறையா சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். இது கூடவே பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகை தட்டிட்டு சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக அந்த குழம்புக்கு மிளகுத்தூள் சேர்க்கணும். அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்பு இது கூட சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த குழம்பு நான் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இதிலே நம்ம இப்போ கறி குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூடவே சின்னதாக கல்பாசி, ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, அப்புறம் கொஞ்சமாக அன்னாசி பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. இதுக்கிடையில் நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்குவோம். திருக்க மீன் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கேன். அந்த மீனை தான் இப்போ கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். திருக்க மீன்லேயும் உள்ள அந்த மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சமைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அது கொதி வரட்டும். இப்போ நமக்கு மட்டன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கம்மியாக சேர்த்தோம்னா போதும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 2 தக்காளி பழம் இது கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ தக்காளி வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூள்லாம் சேர்த்துக்குவோம். இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான்.
இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்குங்க. நம்ம மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு தான் வதக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் மட்டன் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா அதில் உள்ள ஜூஸ்லாம் இறங்கி மட்டன் தண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுபோல் வேக வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கும். இதுக்கு இடையில நல்லாவே மீன் குழம்பு கொதித்து வந்துட்டு இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினோம்னா போதும். நம்ம மீன் குழம்புக்கு தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டியல. அதனால் ஒரு 1/4 மூடி எடுத்து அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மூடி பெரிய மூடியாக எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். நீங்கள் மட்டன் குழம்புல காய்கறி சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம தாளித்து விடும் போதே அந்த காயும் அது கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ மீன் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா மட்டன் குழம்பும் கொதிச்சிடுச்சு. சூப்பராக எல்லா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வடை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இது கூடவே 250 கிராம் மட்டன் எலும்பெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது விட்டு விட்டு அரைங்க, கண்டினியூஸாக அரைக்கக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஒரே ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துக்குவோம். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூடவே பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். அப்புறம் நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கையால் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குவோம். இதுலேயே முட்டை வெள்ளைக்கரு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கூட தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் முட்டைக்கரு ஊற்றினோன்னே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை இது கூடவே சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க எல்லா வடையும் சேர்த்து. இப்போ நல்லா வடை வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா வடை உள்ளேயும் வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வடை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வடையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ வடையெல்லாம் இது போல் நம்ம எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட மட்டன் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம பெசரி வச்சுருக்க மீனையும் பொரித்து எடுத்துக்குவோம். மீனும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நமக்கு ஊறி வந்துடுச்சு. நல்லா இது போல் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மீன் வறுவலோட நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்குவோம். நம்ம வடை எப்படி பொரித்து எடுத்தோமோ அதே போல் தான் இந்த மீன் வறுவலையும் பொரித்து எடுக்கணும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே போட்டு வச்சுருங்க. நல்லா மீன் மொறுன்னு வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கும் போது. இப்போ நம்ம மீன் துண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. மசாலாவும் கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த மீன் பொரியெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க மீன் வறுவலும். இப்போ மீதம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கிறேன்னா இதே போல்
இது பாறை மீனுங்க. இன்றைக்கி நான் வறுவல் செஞ்சுருக்கிறது பாறை மீன். நான் இன்றைக்கி சேர்த்த அளவுகளோட மசாலா பொருட்கள் எல்லாம் இதே அளவுகளோடு சேர்த்து இந்த மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நமக்கான ரெசிபி எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுட சுட சாதம், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், முட்டை அவியல், அப்புறம் நல்ல ஒரு காரசாரமான மிளகு ரசம், அப்புறம் நெத்திலி கருவாடு போட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்க மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் மட்டன் வடை, நல்லா கிறிஸ்பியாக வறுத்த மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் கிறிஸ்பியாக செஞ்ச மீன் வறுவல், அப்புறம் மட்டன் குழம்பு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.